எண்ணெயில் பொரிச்செடுக்கிற பூரியோட சர்க்கரை உயர்த்தும் வேகம், அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ், எண்ணெய் இல்லாமல் சுடுற சப்பாத்தியை விட குறைவாக இருக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை மெதுவாக ஏறுதுங்கிறதுக்காக சப்பாத்தியை விட பூரி உடம்புக்கு நல்லதுன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உடலியல் ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். பூரியை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது அதிகப்படியான கொழுப்பை உறிஞ்சிக்குது. இந்த கொழுப்பு வயிறு உணவை செரிமானம் செஞ்சு குடலுக்கு அனுப்புகிற வேகத்தை ரொம்பவே தாமதப்படுத்துது. இதனால் ரத்தத்தில் சர்க்கரை ஒரேடியாக ஏறாமல் மெதுவாக ஏறுது. ஆனால் சப்பாத்தியில் கொழுப்பு இல்லாததால் அதில் இருக்கிற மாவுச்சத்து வேகமாக செரிமானமாகி சர்க்கரையை உடனே உயர்த்தும். இருந்தாலும் பூரியில் இருக்கிற அதிகப்படியான கேலோரிகளும் பொரிச்ச எண்ணெயையும் இன்சுலின் எதிர்ப்பை உண்டாக்கி உடம்புல கெட்ட கொழுப்பையும் தொப்பையையும் பல மடங்கு உயர்த்தும். சர்க்கரை உயர்த்தும் வேகம் கம்மியாக இருக்குன்னு பூரியை தேர்ந்தெடுக்கிறது ஆபத்தானது. சர்க்கரையையும் உடல் எடையையும் சீராக வச்சுக்க குறைஞ்ச எண்ணெயில் சுட்ட கோதுமை சப்பாத்தியை காய்கறி இல்லைனா பருப்போட சாப்பிட்றதே ஆரோக்கியமான வழி. மேலும் உடலியல் அப்புறம் ஊட்டச்சத்து தகவல்களுக்கு பின்தொடருங்க. நன்றி.